என் நண்பா, 2026 வந்துடுச்சு. ஆனா உன் வாழ்க்கை இன்னும் அதே இடத்துல தானா இருக்கு. இந்த உலகத்துல பலர், நான் ரொம்ப உழைக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா 2026ல உழைப்பவங்க மட்டும் ஜெயிக்க மாட்டாங்க. சிந்திப்பவங்க தான் ஜெயிப்பாங்க. இது அதிர்ஷ்டமா, ஜாதகமா, கடவுளின் ஆசீர்வாதமா? அதெல்லாம் இல்ல. இது 2026இன் விதி. பணம் யாரைத் தேடி வருது? தயாரானவனைத்தான். இன்னைக்கு நான் உனக்கு சொல்லப் போறது ஒரு கதை இல்ல. ஒரு கனவு இல்ல. ஒரு எச்சரிக்கை. 2026இல் பணம் உன்ன தேடி வரணும்னா, இந்த 7 உண்மைகள புரிஞ்சிக்கணும். கவனமா கேள். ஒரு வரி கூட தவறவிட்டா, 2026 உன்ன கடந்து போயிடும். விதி எண் 1. வேலை செய்யாதே. மதிப்பு உருவாக்கு நண்பா. வேலை எல்லாரும் செய்றாங்க. ஆனா மதிப்பு உருவாக்குறவங்க குறைவு. 2026இல் சம்பளம் வாங்குறவன் வாழ்வான். ஆனா மதிப்பு உருவாக்குறவன் ஆட்சி செய்வான். ஒரு மனிதன் 10 மணி நேரம் வேலை செய்யலாம். மற்றொருவன் 2 மணி நேரம் தான் வேலை செய்வான். ஆனா அவன் யோசனை உலகத்துக்கு தேவையானது இருந்தா, பணம் அவனுக்கு பின்னால ஓடும். நேரத்தை விற்காதே. திறமையை உருவாக்கு. ப்ராப்ளம் சால்வ் பண்ணு. 2026இன் உலகம் உழைப்பை மதிக்காது. இம்பாக்டை தான் மதிக்கும். விதி எண் 2. ஸ்கில் இல்லாதவன் 2026இல் உயிரோட இருப்பான். ஆனா உயரமாட்டான். பள்ளி டிகிரி காலேஜ் மார்க் சர்டிபிகேட். இவையெல்லாம் பழைய காலத்து பாதுகாப்பு. 2026இல் ஸ்கில் இல்லாதவன் வேலை தேடி திரியுவான். ஸ்கில் உடையவன் வேலை தேர்வு பண்ணுவான். டிஜிட்டல் உலகம் வந்தாச்சு. ஏஐ வந்தாச்சு. ஆட்டோமேஷன் வந்தாச்சு. ஆனா இன்னும் சிலர் நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னும் தூங்குறாங்க. நண்பா, நாளைக்கு வர்ற ஏஐ உன் சோம்பேறித்தனத்தை காத்திருக்காது. 2026இல் பணம் கற்றுக்கொண்டவனை தேடும். புலம்புறவனை அல்ல. விதி எண் 3. பணம் சம்பாதிப்பது சுலபம். காப்பதுதான் சவால். பலர் 2026இல் சம்பாதிப்பாங்க. ஆனா 2027க்கு முன்னாடி மீண்டும் 0. ஏன்? லைஃப் ஸ்டைல். இன்கம் அதிகமா இருந்தாலும் எக்ஸ்பென்ஸ் கட்டுப்பாடு இல்லனா அது பணமல்ல. அது ஓடும் தண்ணி. ஒரு உண்மை சொல்லட்டா? பணம் உன்னை நம்பி வருது. நீ அதை காப்பாத்த தெரியலனா அது உன்னை விட்டு போயிடும். சேவிங்ஸ் இல்லாதவன் ஃபியூச்சர் இல்லாதவன். இன்வெஸ்ட்மெண்ட் தெரியாதவன் growth தெரியாதவன். 2026இல் ஆர்ன், சேவ், இன்வெஸ்ட், இது 3 படி. இது இல்லனா எவ்வளவு வந்தாலும் கைவிடும். விதி எண் 4. நெட்வொர்க் தான் புதிய கரன்சி. 2026இல் என்ன தெரியும்? அதுக்கு மேல யார தெரியும்? முக்கியம். ஒரே அறையில 2 பேரு. ஒருவன் திறமைசாலி, மற்றொருவன் சராசரி. ஆனா சராசரி மனிதனுக்கு சரியான நெட்வொர்க் இருந்தா, அவன் வாய்ப்ப பிடிச்சுக்குவான். நண்பா, தவறான நண்பர்கள் உன் நேரத்தையும் உன் கனவையும் திருடுவாங்க. உன்னை வளர்க்காத சர்க்கிள்ல நீ இருந்தா, 2026 உன்னை விட்டு போயிடும். விதி எண் 5. கண்டென்ட் உருவாக்குறவனை 2026 மறக்காது. இப்போ ஒரு கேள்வி. நீ தினமும் ஸ்க்ரோல் பண்றவனா? அல்லது கிரியேட் பண்றவனா? 2026ல பார்க்கறவங்க அதிகம். உருவாக்குறவங்க குறைவு. கண்டென்ட் கிரியேட் பண்றவன் ஆடியன்ஸ் உருவாக்குறான். ஆடியன்ஸ் இருந்தா இன்கம் வரும். யூடியூப், இன்ஸ்டாகிராம், பிசினஸ் பிராண்டு, இவையெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா தயக்கம் பெரிய எதிரி. நாளைக்கு தொடங்கலாம்னு சொல்லுற ஒவ்வொரு நாளும் உன் இடத்தை வேறொருவன் எடுத்துட்டான். விதி எண் 6. டிசிப்ளின் இல்லாதவன். 2026க்கு தகுதியில்ல. மோட்டிவேஷன் ஒரு ஸ்பார்க். டிசிப்ளின் ஒரு சிஸ்டம். ஸ்பார்க் இல்லாம இருந்தாலும் வாழலாம். சிஸ்டம் இல்லாம முடியாது. காலை எழுந்ததும் ஃபோன். இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ஃபோன். இந்த பழக்கம் 2026இல் உன்னை ஏழையாக்கும். 1 மணி நேரம் டெய்லி உன் ஸ்கில்லுக்கு கொடு. 1 மணி நேரம் உன் ஹெல்த்துக்கு கொடு. 1 மணி நேரம் உன் ஃபியூச்சருக்கு கொடு. 365 நாட்கள் கழிச்சு பார்த்தா, நீயே உன்னை அடையாளம் காண மாட்ட. விதி எண் 7. மைண்ட் செட் தான் மேக்னெட். இப்போ முக்கியமானது. பணம் வறுமை மனசுக்கு வராது. எனக்கு முடியாதுன்னு சொல்லுறவன் வாய்ப்பு வந்தாலும் பார்க்க மாட்டான். நான் கற்றுக்கிறேன்னு சொல்லுறவன் தோல்வியில கூட வாய்ப்பு காண்பான். 2026 பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் கேட்காது. ஆக்ஷன் மைண்ட் செட் கேட்கும். ரிஸ்க் எடுக்க தயங்குறவன் சேஃபா இருப்பான். ஆனா பெரிய அளவுக்கு போக மாட்டான். இறுதி உண்மை நண்பா. 2026ல பணம் உன்னை தேடி வரணும்னா நீ தயாரா இருக்கணும். உழைப்பு பிளஸ், அறிவு பிளஸ், டிசிப்ளின் பிளஸ், ஸ்கில் பிளஸ், நெட்வொர்க். இந்த 5 சேர்ந்தா மணி ஆட்டோமேட்டிக். பணம் ஒடிச்சு போகாது. அது அமைதியா கவனிக்கும். நீ உன் நேரத்தை வீணாக்குறியா அல்லது உருவாக்குறியா? நீ கண்டென்ட் கன்சியூம் பண்றியா அல்ல கிரியேட் பண்றியா? நீ கம்ப்ளைண்ட் பண்றியா அல்ல லேர்ன் பண்றியா? இந்த கேள்விகளுக்கான பதில்தான் உன் 2026. நண்பா, இந்த வீடியோ உன் மனசுல ஒரு சின்ன தீய ஏத்தியிருந்தா அதை இப்போவே அணைக்காத. 2026 உன்னை காத்திருக்காது. ஆனா நீ தயாரா இருந்தா பணம் உன்னை தேடி வரும். இது ஒரு மோட்டிவேஷன் இல்ல. இது ஒரு முடிவு எடுக்க சொல்ற நேரம்.
2026 உன்னை தேடி வரட்டுமா? அல்ல நீ 2026 தேடி அலையட்டுமா? தேர்வு இப்போ உன்னுடையது.